Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம வந்து இந்த வீடியோல 8051 மைக்ரோகண்ட்ரோலர் ஆர்க்கிடெக்சர்ல ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் பாயிண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாம வந்து RAM பத்தி பார்த்தோம். அதாவது இன்டர்னல் RAM எப்படி இருந்ததுன்னு நாம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஸ்டாக் பத்தி பார்க்கலாம். ஏனா ஸ்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் தி RAM தான், இன்டர்னல் RAM தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் RAM-னுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாக்னு சொல்றோம். அப்போ அந்த ஸ்டாக்கினுடைய டாப் இருக்கும் இல்லையா, இப்போ ஸ்டாக்ன்றது இன்டர்னல் ரேமு, அந்த இன்டர்னல் ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனும் நம்ம 8 பிட் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஒரு பைட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஸ்டாக்கினுடைய டாப்பை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் தான் ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இது வந்து ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு அன் ஏரியா ஆஃப் அன் இன்டர்னல் ரேம். ஸோ இதுதான் இன்டர்னல் ரேமு. ஸோ இதில் நான் ஜென்ரல் பர்பஸ் உங்களுக்கு போடல. ஸோ லாஸ்ட் கிளாஸ் போட்டு இதே தான். ஸோ இது வந்து 32 பைட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரிஜிஸ்டர். இது வந்து பிட் அட்ரஸபிள் ரேம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து 80 பைட்ஸ் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம் இருக்குது. அப்போ இந்த இன்டர்னல் ரேமில் ஒரு பர்டிகுலர் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்குக்கு வந்து இவ்வளோ தான் மெமரி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபிக்ஸ்டு மெமரி வந்து ஸ்டாக்குக்கு கிடையாது. ஒரு ஸ்டாக் அப்படி இருக்குதுன்னா அதனுடைய டாப்பை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்டாக் பாயிண்டர். இப்போ உதாரணத்துக்கு இது நீங்கள் ஸ்டாக்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதனோட டாப்பை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக் பாயிண்டர். அப்போது இப்போ இந்த ஸ்டாக்ன்றது ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. ஸோ இது வந்து ப்ரோக்ராமர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய லொக்கேஷனை கூட மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் வந்து இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா அந்த ஸ்டாக் பாயிண்டர் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய டாப்பை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் அங்கே முக்கியம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய டாப்பு. அப்போ இது வந்து ஒரு பைட் ஆஃப் டேட்டா 8 பிட் இங்கே இருக்கும். இதுக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸோ அதான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸ்டாக் பாயிண்டர்ன்றது 8 பிட் ரிஜிஸ்டர் விச் ஹோல்ட்ஸ் தி இன்டர்னல் ரேம் அட்ரஸ் ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ ஸ்டாக் இருக்கும், இதனோட டாப்பை வந்து பாயிண்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் பாயிண்டர். இது வந்து ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர் நமக்கு போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேமனுடைய அட்ரஸ் ஃபுல்லாகவே 8 பிட்டில் தான் இருக்குது. A0 அதாவது A0 to A7 தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏன்னா 128 பைட்ஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு 7 அட்ரஸ் லைன்ஸ் போதும். ஆனால் நம்ம வந்து A0 to A7 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக 8 பிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்டாக் பாயிண்டர்ன்றது வந்து இன்டர்னல் ரேமனுடைய அட்ரஸை தான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் நமக்கு 8 பிட் ரிஜிஸ்டர் இருந்தாவே நமக்கு போதும். அப்போ ஸ்டாக் பாயிண்ட்ன்றது ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர்ன்றது மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஸ்டாக் இருக்குது. அதாவது ஸ்டாக்ன்றது இன்டர்னல் ரேம் தான். அந்த ஸ்டாக்குள்ளே நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து இது வந்து புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக்கை. இப்போ வந்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க டேட்டாவை அப்படின்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா அந்த ஸ்டாக் பாயிண்டர் ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டேட்டாவை உள்ளே லோட் பண்ணோம். ஸோ இதான் வந்து புஷ் ஆப்ரேஷன். ஸோ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற விதம். இதுவே வந்து நாம் வந்து உள்ளேருந்து எடுக்கணும், ஸ்டாக்லேருந்து டேட்டாவை வெளியே எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை ரீட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஸ்டாக் பாயிண்ட் என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக்குள்ளே டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாயிண்ட் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மெமரி லொக்கேஷனில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். இதுவே நான் வந்து டேட்டாவை ரீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன். இந்த டேட்டா இஸ் டு பி பிளேஸ்ட் ஆன் த ஸ்டாக். ஸோ நான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன் ஸ்டாக்குள்ளார அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் மேலே போகும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் டேட்டாவை என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இதுவே நான் அங்கேருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இஸ் ரெட்ரீவ்டு ஃப்ரம் தி ஸ்டாக். ஸோ அங்கேருந்து நான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், டேட்டாவை ரீட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா தான் ஸ்டாக் பாயிண்ட் என்ன டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதான் அங்கே போட்டிருக்கேன். இது ரொம்ப சில ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம போடுவோம். ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதே போல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் இன்ட்ரப்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் ரீசெட் பண்ணிடுறேன். மைக்ரோ கண்ட்ரோல் 8051 மைக்ரோ ரீசெட் பண்ண என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக ஸ்டாக் பாயிண்டர் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 07 மெமரி லொக்கேஷனுக்கு போயிடும். அப்போ 07ன்றது ஆக்சுவலாக என்னென்னா பேங்க் 0னுடைய R7 ரெஜிஸ்டர் தான் உங்களுக்கு 07. பாருங்கள், நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் எங்கே போய்டும், டிஃபால்ட்டாக 07 மெமரி லொக்கேஷனுக்கு போயிடும். அப்போ இதுதான் ஸ்டாப் ஆஃப் த ஸ்டாக்கு. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பேங்க் 1 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டாக்குனுடைய சைஸ் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான சம் டேட்டாவை நம்ம வந்து அதாவது ஒர்க்கிங் ரேம்லேயோ அல்லது ஒர்க்கிங் ரிஜிஸ்டர் ரேம்லேயோ அல்லது பிட் அட்ரஸபிள் ரேம்லேயோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ என்ன ஆகும்னா வேறு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நான் வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும், ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள் 1Fக்கு அப்புறம் 20. அப்போ பிட் அட்ரஸபிள் இருக்கக்கூடிய டேட்டாவும் என்ன ஆகும்னா ஓவர் ரைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டாக்கை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இன்டர்னல் ரேமனுடைய டாப்புக்கு போய்டுவோம் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே 07க்கு உங்களுக்கு இதாகுது. பட் திஸ் கேன் பி சேஞ்ச்டு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமர் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாக் பாயிண்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ மாற்றும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் ஸ்டாக்கையே மாற்றிக்கலாம். அப்போது நீங்கள் மோஸ்ட்லி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து இன்டர்னல் ரேமனுடைய டாப்புக்கு போய்டுவாங்க. அதாவது ஜென்ரல் பர்பஸ் ரேம் இருக்கு இல்லைங்களா, 80 bytes. ஸோ அங்கே போய் தான் நம்ம அந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இங்கே ஏதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து இந்த 32 ரெஜிஸ்டர்ஸ்லையோ அல்லது பிட் அட்ரஸபிள் ரேம்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அது ஓவர் ரைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் புஷ்ஷோ பாப்போ இல்லை வேறு ஏதாவது கால் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்டரப்ட்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே ஓவர் ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் பாயிண்டனுடைய வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர் தான். இந்த 8 பிட் ரெஜிஸ்டரில் தான் 07 ஸ்டோர் ஆகிருக்கும். 07H நாங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமலில் போட்டிருக்கேன். இந்த டேட்டாவை நீங்கள் பை இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை மாற்றினீங்கன்னா அது டக்குன்னு வேறு இடத்துக்கு போய்டும். ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு அது போய்டும். பட் இன்டர்னல் ரேம்குள்ளே தான் இருக்கும். அப்போ இன்டர்னல் ரேமுடைய சைஸை தாண்டி ஸ்டாக் பாயிண்டர் போகாது, வெளியே போகாது. அதான் மேக்ஸிமம் சைஸ். 128 bytes தான் வந்து மேக்ஸிமம் இன்டர்னல் ரேமுடைய சைஸு. அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக தான் நம்ம ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாக் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து ரேம், அதாவது இந்த இன்டர்னல் ரேம் இல்லாத ரேம் இருக்கும் இல்லையா அந்த லொக்கேஷன். ஸோ அதில் யூஸ் ஆகக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.